414 சத்தியத்தையும் நன்மையும் கொண்டு மனிதரிடையே மனித சமுதாயத்தையே சொல்றாங்க சமாதானத்தை செய்யும் பேச்சை தவிர அவர்கள் ரகசிய பேச்சுகள் பெரும்பாலும் எந்த ஒரு நலமும் இல்லை. ஆகவே எவர் அல்லாவின் திருப்தியை நாடி இதை செய்கிறாரோ அவருக்கு நாம் மகத்தான அதை குடி கொடுப்போம். இதனுடைய திருப்தி நீங்க அடையணும்னு சொன்னா சமாதானத்தை ஏற்படுத்தி பற்றி பேசணும். சமான குறைவான பேச்சை பேச வேண்டாம். மற்றவங்கள்ட்ட பேசும்போது உண்மையாவே ஒருத்தரை பத்தி ஒரு தப்பா பேசினாலும் கூட அந்த பேச்சு அவங்க மனசை போனா பாதிக்கும் நமக்கு தெரியும். ஆனாலும் அதோட இன்னும் சேர்த்து கூட சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அவங்கள என்னை விட்டு விளக்குறதுக்கா மற்றவங்க விட்டு விளக்குறதுக்கா குழப்பத்தை உண்டாக்குறது. நம்ம எல்லாரும் மனசாட்சியோட பார்த்தோம்னா யாருமே சமாதானத்தை பேச்சு பேசுறது கிடையாது. குடும்பத்திலையும் சரி வெளிலையும் சரி நம்முடைய சமுதாயத்திலையும் சரி மனசாட்சி உள்ளவங்க அப்படியே ஏற்றுக்கணும். கண்டிப்பா உண்மை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். யார் மனம் திருந்தி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் என்னை பேச்சு தவறா இருக்கிறது ஒவ்வொரு பேச்சுமே குழப்பத்தை ஏற்படுற பேச்சா இருக்குது அல்லது சில நேரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி பேசிடுவோம். பல நேரம் நன்மையான பேச்சையும் பேச வைக்கலாம். சில நேரம் சைத்தான பேச்சு சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடும். குழப்பத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. குழப்பம் குறைவிடக்கூடியது. அதனால நம்ம எந்த நிலையில் இருக்கணும் உணர்வுக்காக அதை ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கிறதுக்காக மீள விரும்புறதுக்காக இப்ப மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். ஏன்னா சொன்னா ஏற்றுக்கூடிய மனப்போக்கு இருக்குது. அது வேலை மாட்டாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் புரியாம செஞ்சிடறாங்க. ஒரு உணர்ச்சியில செஞ்சிடறாங்க. உணர்வு பெறும்போது சத்தியத்தை ஏற்றுக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதற்காக நம்ம பக்குவமா எடுத்து வைக்கணும். இல்லைன்னு சொன்னா மனிதர் செய்யும் அக்கிரமங்களுக்காக உடனே பிடிச்சா யாரும் மிஞ்ச மாட்டோம். எல்லாரையும் கேள்வி தான் செய்யுது. அதனால ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சாலும் கூட அதை பொறுத்து செஞ்சு மன்னிச்சு அவங்களுக்காக எத்தோட பிரார்த்தனை. நமக்கு தெரியுது குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, பிரிவினை ஏற்படுத்துறாங்க, கலகத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை அவங்க பாவனை மன்னிச்சுக்கணும். அவங்களோட சேத்தான குழப்பத்தை நீக்கி அவங்க சமாதானம். நாங்களும் சூழ்நிலை இந்த மாதிரி தொடர வேண்டாம். இந்த மாதிரி குழப்பம் பேசி நான் பேசிட வேண்டாம். எந்த ஒரு செய்தி கேட்டாலும் முதல் நமக்கு அந்த சூழ்நிலை உருவாயிட வேண்டாம். நான் அந்த மாதிரி பேசிட வேண்டாம். அவங்க பாவங்களையும் மன்னிச்சு அவங்களை மீட்டு இப்படி ஒருத்தருக்கு சமாதானத்தை விரும்ப கூட இருக்கணும்.